ஹாய் கைஸ், நீங்க நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா எப்ஸ்டீன் அனாமலி. எப்ஸ்டீன் அனாமலின்றது என்னன்னா இது வந்து ஒரு ரேர் கன்ஜெனிட்டல் டிசீஸ். இந்த எப்ஸ்டீன் அனாமலி ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா வில்ஹெல்ம் எப்ஸ்டீன். எப்ஸ்டீன் அனாமலி எதனால வருதுன்னா ஜெனடிக் ஃபேக்டர் டெஃபிஷியன்சியாலையும் மியூட்டேஷன் ஆனாலும் இதனால என்ன நடக்கும்னா ஃபீட்டல் ஹார்ட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். எப்ஸ்டீன் அனாமலி பார்த்தீங்கன்னா ட்ரைகாஸ்மிக் வால்வ்லையும் ரைட் வென்ட்ரிகல் அப்நார்மலிட்டிஸ் இருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா ட்ரைகாஸ்மிக் வால்வ் நார்மலாக இருக்கிறத விட அப்நார்மலா கீழே இறங்கி அப்பர் ஃபேஸ் பண்ணியிருக்கும். ஏன்னா கார்டல் அட்டாச்மெண்ட் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அதால க்ளோஸ் ஆகாதனால ட்ரைகாஸ்மிக் வால்வ் டீகன்ஜெஷன் ஆகும். டயக்னோசிஸ் என்னன்னா டிரான்ஸ்தொராசிக் எக்கோகார்டியோகிராஃபி, கார்டியக் எம்ஆர்ஐ, அப்புறம் அல்ட்ராசவுண்ட். Complication: right side heart failure, right side heart enlargement, pulmonary hypertension, cyanosis, exercise tolerance, arrhythmia. Treatment ரெண்டு இருக்கு. ஒன்னு medical management, இன்னொன்னு surgical treatment. Medical management வந்து symptoms கம்மி பண்றதுக்காக அதுக்கு என்னென்ன ட்ரக் கொடுப்பாங்கன்னா diuretics, anti-arrhythmic drug, beta blockers, ACE inhibitor. அதே surgical treatmentல வந்து valve repair பண்ண முடியும் அப்படினா tricuspid valve repair, ring annuloplasty. அதே valve repair பண்ணவே முடியாது அப்படினா tricuspid valve replacement. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா லைக்